அந்த ஸ்டார்டிங்லேருந்து அடிச்சுன்னு அப்படியே வந்தது. அது வந்து 83 ஊந்த செவரு. இது வரைக்கும் வராங்க போகிறாங்க பார்க்குறாங்க, இப்படி நிற்கிறாங்க, இப்படி வராங்க. இந்த குப்பையை அவ்வளோ நாளாக நான் சொல்லியிருக்கேன், கோயில் என்ன ஒரே நாற்று அடிக்குது, அந்த குப்பையை எடுங்க கிளியர் பண்ணி கொடுங்கன்னு. எல்லா அதிகாரம் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க. பகலை ஊந்தினால தப்பிச்சுதுங்க. இதே நைட்டு வந்து தண்ணி வந்ததுன்னா இந்த ஜனங்க எங்கே போகும்? சாரதி நகர் மணி தெருல 9/3 நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த சிவர் 1980 கட்டினது, 2006 ஒரு தடவை விழுந்தது. அப்போத்துல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இது வரலாம் சரியான ரெஸ்பான்ஸே கிடையாது. இது வரலாம் இப்ப கரெக்டா ஒரு 4 மணி எக்ஸாக்டா வந்து இப்போ 7 மணிக்கு விழுந்தது. இங்க பக்கத்துல தான் நிக்கிறோம். தண்ணி அதிகமான தண்ணி ஏரியாக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஃபுல்லா வருங்க. அதிக பாதிப்பே இங்கதான். அதாவது வந்து இவ்வளவு நாளா செவரு வந்து பாதிப்பு கிடையாது எங்களுக்கு. இவ்வளவு நாளா செவரு வந்து பாதிப்பு கிடையாது. செவரு ஊந்துது, அந்த செவரு ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அது. அந்த ஸ்டார்டிங்ல இருந்து அடிச்சுன்னு அப்படியே வந்தது. அது வந்து 83 ஊந்த செவரு. இது வரைக்கும் வராங்க போறாங்க பாக்குறாங்க, இப்படி நிக்கிறாங்க, இப்படி வராங்க. இது வரைக்கும் இது இந்த கோயிலில் வந்து முடிச்சது யாரும் கிடையாது. ஆனால் பார்க்கலாம், பார்த்துலாம். இந்த MMWகார் வந்தாங்க, இதை போட்டாங்க. அவங்க 2 நாள் வந்தாங்க, அதான் பார்வையிட்டாங்க. கார்பரேஷனில் வராங்க. இந்த குப்பையை அவ்வளோ நாளாக நான் சொல்லியிருக்கேன், கோயில் என்ன ஒரே நாற்று அடிக்குது, அந்த குப்பையை எடுங்க கிளியர் பண்ணி கொடுங்கன்னு. எல்லா அதிகாரம் வராங்க பார்க்குறாங்க போகிறாங்க. பார்த்துலாங்க போகலாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2வது இந்த பக்கம் எட்டி பார்க்கறதே கிடையாது. இந்த வருஷம் மழை அதிகமா பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. செம்பரம்பாக்கத்துல இப்பவே பருவமழை தொடக்கத்துல அதான் சார், இப்போ திறந்து விட்டதுனால தான் இப்போ இந்த தண்ணி செவரு ஊந்துது. இல்லைன்னா திறந்து விடாம தான் செவரு ஊறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஆனால் இருந்தாலும் விழும், சொல்ல முடியாது. அது பகலை ஊந்துனால தப்பிச்சுதுங்க. இதே நைட்டு வந்து தண்ணி வந்ததுன்னா இந்த ஜனங்க எங்கே போகும்? இப்போ தண்ணி கம்மியானாலும் ஊந்துச்சு. பகலாக இருக்கும், கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும், வந்து ஜனங்க பார்க்குது, உங்ககிட்ட பேட்டி கொடுக்குது. இதே நைட்டு 1 மணி 2 மணிக்கு ஊந்துதுன்னா இந்த ஜனங்க எங்கே போகும்? அது ஃபர்ஸ்ட்ல வந்து ஏறது வந்து தண்ணி வந்து இங்கே தான் ஏறுது. இது சுயன்ற இடம், இது ஜங்ஷன், சுயன்ற இடம். இந்த பெண்டாய் போனால் தான் அந்த பக்கம் தண்ணி போகும். இந்த இடத்துல சுயனே ஃபர்ஸ்ட் ஏறது வந்து இந்த தெருவில் ஏறும் தண்ணி. இந்த தெருவில் ஏறினா தான் அடுத்த தெரு ஃபுல்லாக வரும். ஆனால் எப்படி பார்த்தா நீங்கள் 2 ஏரி 3 ஏரி திறந்து விட்டுனா இவ்வளோ இதுக்குள்ள தண்ணி வரும். 20 அடி வரைக்கும். ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வரும். 30 இன்னும் ஊந்து போச்சு செவரு. இப்போ இந்த செவரு ஊந்து போனால் இன்னும் ஜனத்துங்களும் பயம் ஆயிட்டு போச்சு. இப்போ இதுக்கு எதுனா ஒரு வழி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.